ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர். இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு கப் அரிசி மாவும் பாலும் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ட் வச்சு ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. பிகினர்ஸ் கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே தேவையான அளவு தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயில் இந்த மேல் தோலை சீவிட்டு அந்த ஒயிட் பகுதியை மட்டும் இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடாகட்டும். பேன் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு தேங்காயில் இருக்கிற அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நம்ம ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காயோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகனட் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காயில் இருக்கிற ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், தேங்காயில் இருக்கிற அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே பேன்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி மாவோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். அடுப்பு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மாவு நல்லா வறுபட்டு வாசனை வருது. இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ அதே பேன்லேயே நான் 2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி காய்ச்சாத பால் தான் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த கப்பில் நம்ம அரிசி மாவு மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டோமோ அதே கப்லேயே பால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அளவு சரியாக இருக்கும். 1 கப் மாவுக்கு 2 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. அளவு சரியாக இருக்கும். நான் 2 கப் பால் ஆட் பண்ணிட்டேன். தண்ணி கலக்காது திக்கான பால் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி காய்ச்சாத பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் பால் நல்லா ஒரு கொதி வரட்டும். பால் நல்லா கொதி வருது. இப்போ இது கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்வீட்னஸ் எந்த அளவுக்கு சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபிங்க. ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி ஸ்கூல் விட்டு வரும்போது செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிருக்கோம். இப்போ அடுப்பு நல்லா லோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணும்போது இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க, கட்டி விழாத மாதிரி. இப்போ நம்ம அரிசி மாவு ஃபுல்லாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அரிசி மாவை ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். பாருங்கள், இது மாதிரி கட்டி இல்லாத மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. விஸ்கு வச்சு கலர்னாலும் கட்டி கொஞ்சம் கூட இல்லாமல் வரும். இப்போ நல்லா வேகட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மாவு நல்லா வெந்து சுருண்டு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா அளவு சுருண்டு வந்திருக்கு. இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் நல்லா வேகணும். நல்லா வெந்து பேனில் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது. நல்லா சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பு மீடியம் டு லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து பேனில் ஒட்டாமல் சுருண்டு வரட்டும். அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா வெந்து திரண்டு வந்துருச்சு. பேனில் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டலை. இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை லைட்டாக நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். கை பொறுக்கிற சூடு வரும்போதே இதை நம்ம தேவையான ஷேப்பில் உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், மாவு நல்லா ஆறிடுச்சு. கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துருச்சு. இப்போ கையில் லைட்டாக ஆயில் இல்லைனா கீ அப்ளை பண்ணிக்கிட்டு தேவையான ஷேப்பில் உருண்டை ஷேப்லேயோ இல்லைனா கட்லெட் ஷேப்லேயோ ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது மேலே கோகனட் தூவி எடுத்துக்கலாம். நம்ம கோகனட்டில் 2 சைடு படுற மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நான் 1 கப் மாவு எடுத்துக்கிட்டேன். அதில் எனக்கு 20 உருண்டைகள் இது மாதிரி கிடச்சிச்சு. நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது மேலே நான் லைட்டாக ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். ஹனி ஆட் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க.
இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஹனி ஆட் பண்ணிவிட்டு இது மேலே எந்த நட்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆலோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.